ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. நம்ம தேயாங்கூட 2 ஷார்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. தேயாங், நேற்று தானேடா வந்தேன் லீவுன்னு, அதுக்குள்ளே இன்றைக்கி மறுபடியும் கல்யாணத்துக்கு போகணுன்னு கிளம்பின்னுக்கிறியே அப்படின்வாங்க. மா, அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா, அவன் கல்யாணத்துக்காக தான் நான் லீவ் போட்டே வந்திருக்கேன். இப்போ அதுக்கு போகல நான் எப்படி அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா, நான் போகாதேன்னு சொல்ல, கல்யாணம் நாளன்னைக்கு தானே, நாளன்னைக்கு காலையில் போயிட்டு சாயங்காலமாக வந்துடு. நீ என்னடான்னா 4 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்கிறியே அப்படின்வாங்க. யார்தோ கல்யாணத்துக்கு காலையில் போய் சாயங்காலம் வர மாதிரி இவன் கல்யாணத்துக்கு பண்ண முடியுமாம்மா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டிசைட் பண்ணிட்டுக்கிறோம். அதுவும் அவன் கல்யாணம் நடந்துக்கிறது ஒரு வில்லேஜில் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு அந்த வில்லேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரேம்மா. இங்கே எல்லாம் பிஸி லைஃப்பை பார்த்து போர் அடிச்சிட்டுக்குது. ஒரு 2 நாள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா, அத்தை ஃபோன் பண்ணி நீங்கள் ஊருக்கு வந்துன்னுக்கிறீங்க, உங்களுக்கு லீவுன்னு சொன்ன உடனே நானும் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்தால் நீங்கள் பார்த்தா ஊருக்கு கிளம்பின்னுக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தேவங்களோட முறை பொண்ணு லியா. இதை பார் லியா, 2-3 நாளில் வந்துடுவேன். அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போகலாம், சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா, நானும் உங்கள் கூட வந்துடுறேனே கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயும், லியா, உனக்கு அங்கே யாருமே தெரியாது, உனக்கு சத்தியமாக போர் அடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லேஜில் நீ அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். சரி மாமா, அப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 நாளில் வந்து நம்மளை பிக்னிக் கூட்டின்னு போகிறீங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா, நான் போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்புவேன். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிக்கப் பண்ணின்னு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்குவாங்க. அப்போ லியா, மாமா இருங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேணாம் லியா, நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் அம்மா கூடவே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ லியா, பாருங்க அத்தை, மாமா எப்போவுமே என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்திரிச்சு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ தேவங்களோட அப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, நீ ஷுவரா அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா கன்ஃபியூஸ்டா, என்ன ஷுவரா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, இவ்வளோலாம் பார்த்து கூட உனக்கு கன்ஃபார்ம் ஆகலையா? நம்ம தேயாங்க்கு சுத்தமாக லியா மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நீ சொல்லனால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துன்னுக்கிறான்னு அப்படின்வாங்க. எனக்கு தெரியுங்க, இப்போது தேயாங்க்கு லியா மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாம் தானாக வந்துடும். ஏன், எவ்வளோ பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கும் போது எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா லவ் பண்ணுறது இல்லையா? இதை பாருமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும் போது கூட பையன் பொண்ணை கேட்குறோம் பிடிச்சிருக்கான்னு. அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் நம்ம கல்யாணம் பண்ணுறது. ஆனால் நீ உன் பிள்ளைக்கு அந்த ஆப்ஷனே வைக்கலையே. எனக்கு பிடிச்சிருக்கு, அதால் உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் நீ நினைக்கிற. நீ பார்த்த தானே, அவன் லியா கிட்ட சிரித்து பேசுகிறதே இல்லை, எப்போவுமே அவாய்ட் பண்ணுறான். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இதெல்லாம் பார்த்து கூடவா நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்? இதை பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும். நம்ம தேயாங்க்கு லியா தான் கரெக்டான பார்ட்னர். நீங்கள் சும்மா எதேதோ சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. தேவங்களோட அப்பா அவங்க அம்மா போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, உன்னோட பிடிவாதத்தால் 2 பேரோட லைஃப் ஸ்பாயில் பண்ணின்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்காக இருக்கும். நம்ம தேவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஊருக்கும் கிளம்பியிருப்பாங்க. அவங்க ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம தேவங்களோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம். நம்ம தேவங்க வந்துட்டு ஒரு பெரிய பிலினியர். அவங்க பையன், அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். தேவங்க கூட அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ வந்து மிலிட்ரியில் கேப்டனாக இருக்காங்க. கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் அவங்க கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணுன்றது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையாக இருந்திருக்கும். இவங்க ஃபேமிலியில் அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க 2 பேர், அக்கா, அப்புறமா தங்கச்சி, இவங்க ஒரே பையன். அதனால் தேவங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர உயிர். இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும், போக போக ஸ்டோரியில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம வையன். அப்பா, மத்தியானம் நைட்டு 2 வேளைக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேன், நீங்கள் சூடு மட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கங்கப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஏன் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேனேப்பா, ஜானுவோட அக்கா கல்யாணம், நான் போகணுன்னு அப்படின்னு சொல்வீங்க. ஏன் நீ போகலன்னா அவள் கல்யாணம் நடக்காதா? ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் போகலன்னா அவள் கோச்சிப்பாப்பா. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. அது தெரியும், கல்யாணம் நாளைக்கு தானே, நீ என்ன இன்னிக்கே போகணுன்னு?
ஏன் எவனாவது வரானாங்க? அப்பா தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. அங்கே அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு தான் போயிருக்கிறப்பா. உங்கள் பொண்ணை பார்த்து எப்படிப்பா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ என் பொண்ணு இல்லை, அப்போ இந்த கல்யாணத்துக்கு போகாத. அப்பா ஏன்ப்பா? அத்தான் வேணான்னு சொன்னேன்ல, போ உள்ளே போய் வேலை பார். அப்பா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் என்னை போக விடுங்கப்பா. அதுக்கப்புறமா என்னால் எங்கேயும் போக முடியாது. ஏன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது ஒரு விஷயத்துக்காக உன்னை கல்யாணத்துக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் யாருக்கிட்டேயோ அனாவசியமாக எந்த விஷயமும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ரீச் ஆகிடுவீங்க. நம்ம வையனோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? நம்ம வையன் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு. அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. பையன் பிறக்கும் போதே அம்மா இறந்துட்டுக்குவாங்க. ஸோ அவங்க அப்பா பையனை வந்து ஒரு மாதிரி அன்லக்கி மாதிரி நினச்சின்னுக்குவாங்க. டெய்லி குடிச்சிட்டு வந்து நம்ம பையனை திட்டுறது, அடிக்கிறது. அப்புறமா அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே அவங்க படிக்கிறது ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. நம்ம பையன் எவ்வளவோ கெஞ்சிருப்பாங்க, பட் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் டெய்லரிங் கற்றுக்கிட்டு வீட்டிலே துணியெல்லாம் தைச்சி அதில் வர காசில் அவங்க வீடை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு வெறும் குடிக்கிறதவள தான், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நம்ம பையனை டெய்லரிங் கிளாஸுக்கு அனுப்பி டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அப்பா அம்மா தான். நம்ம பையனுக்கும் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். பையன் எதுக்குடி இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குவாங்க அவங்க ஃப்ரெண்டு. உனக்கு தான் தெரியும் இல்லையாடி அப்பா பற்றி, கல்யாணத்துக்கே போக வேணான்னு சொல்லிட்டாரு. நானே எப்படியோ சமாளித்து வந்தேன் தெரியுமா? அதுக்குள்ளேயும் உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு, வந்தவளை எப்படி தான் நிற்க வச்சு பேசுவியா, உள்ளே கூட்டிகிட்டு போ, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்வாங்க. அப்போது நீங்கள், ஆண்டி நான் ஒன்றும் கெஸ்ட்டாக வரல, நான் இந்த வீட்டு பொண்ணு, எனக்கு ஏதாவது வேணும்னா நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதுக்கு தான் நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயோ ஜானு அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மாவும் காலில் பேசிவிட்டு கட் பண்ணிவிட்டு, ஜானு மாப்பிள்ளை வீட்டாளுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீச் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு மதியானத்துக்கு சாப்பாடு மாத்திரம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்வாங்க. அப்போ ஜானு, மா போமா, வேறு யாருக்காவது சொல்லு, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா, ஜானு எல்லாருமே கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாவது செய்யலாம் இல்லை, சோம்பேறி அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ நீங்கள், ஜானு ஆண்டி சொல்கிறது கரெக்டாடி, எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, நம்ம 2 பேர் தான் ஃப்ரீயாக இருக்கோம், நானும் வரேவா, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம 2 பேரால் அவ்வளோ சாப்பாடு எடுத்துன்னு போக முடியுமாடி அப்படின்வாங்க. காரில் தானடி எடுத்துன்னு போகிறோம், உன் தலைமையில் தூக்கிட்டு போகிற, நல்லா சொல்லு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அப்போது இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடாதீங்க, சரி நடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போவீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ உள்ளே போவீங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு. அங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பேக்கை தூக்கிட்டு போவாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட அக்கா ஃபியான்ஸை வருவாங்க. ஜானு எப்படி இருக்கே அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் ஆண்டி எங்கே காணோம் அப்படின்வாங்க. அப்போ அவங்க, உங்கள் அப்பா கூட எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு போனாங்க. வையன் உன்னை பார்க்கவே இல்லையே, நீ எப்படி இருக்கே அப்படின்வாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படின்றதுக்குள்ளேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துன்னுக்குவாங்க, ஜோராக கத்தின்னு பேசின்னு. நீங்கள் அவ்வளோ பெரிய பாய்ஸ் குரூப் பார்த்த உடனே ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவீங்க. போய் உங்கள் ஃப்ரெண்டு பின்னால் ஒழிஞ்சு நின்றுடுவீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டான கேரக்டர் உங்களுது. அவங்கெல்லாம் வந்த உடனே, மச்சா யார்டா இது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது வாங்கடா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது என் ஃபியான்ஸோட தங்கச்சி ஜானு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒருத்தர் ஹாய் சொல்லிக்குவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட். நீங்கள் ஷை அண்ட் இன்னசென்ட்னா அவங்க வந்துட்டு ரொம்ப போல்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடுவாங்க. நீங்கள் அவங்க பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க குரூப்பில் ஒருத்தர் கேட்குவாங்க, அது யார் அப்படின்னு. அப்போது அவங்க, இதுவா, இது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வையன் அப்படின்னு சொல்லிட்டு, வையன் வா வெல் அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்ணுவாங்க. நீங்கள் வேணாடி அப்படின்னு சொல்வீங்க. வா வையன் பயப்படாத, நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணுவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க எதிர்க்க வந்து நிற்குவீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹாய் சொல்லியிருப்பாங்க, பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டே ஹாய் சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம், பயப்படாதே வையன்,
ஃப்ரீயாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லி வெறும் ஹெட் மாத்திரம் நாட் பண்ணுவீங்க. மச்சா தேங்கங்க காணோம் அப்படின்வாங்க. அவனா மேலே ஃபோனில் பேசினுக்கிறா, அவள் ஃபியான்ஸை கால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓஹோ ஒரு நாள் கூட விட்டுருக்கிறதுக்கு முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கிண்டல் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் ஜானு வாடி நம்ம கிச்சன் உள்ள போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. மாமா நீங்கள்லாம் டைனிங் டேபிளில் வந்து உட்காருங்க, நம்ம 2 பேரும் உங்களுக்கு லஞ்ச் சர்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு டைனிங் டேபிள் கிட்டே போயிருக்குவாங்க. ஜானு நீ சர்வ் பண்ணிட்டுரு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போவீங்க. அதுக்குள்ளேயே தேயாங் கீழே வருவாங்க. எங்கே போயிட்டானுங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டைரெக்ஷன் போவாங்க. இங்கே நீங்கள் தண்ணி எடுத்துன்னு வர போகும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவீங்க. அச்சோ தண்ணி ஊற்றிருச்சு, யாராவது காலை வச்சா கண்டிப்பாக சறுக்கி விழுவாங்க, இது ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருந்த அந்த தண்ணி ஜக்கை அங்கே ஸ்லாப் மேலே வச்சுட்டு ஒரு துணியை எடுத்துகிட்டு கரெக்டாக திரும்புவீங்க. அதே டைமுக்கு தேவங்க வந்து அந்த தண்ணி மேலே காலை வைக்குவாங்க. சடனாக ஸ்லிப் ஆகிடும், அவங்க பேலன்ஸே இல்லாமல் விழுந்துருவாங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கள பிடிக்க போய் நீங்கள் தான் கீழே விழுவீங்க. உங்கள் மேலே வந்து அவங்க விழுவாங்க. அந்த ஒரு டைமில் டக்குன்னு உங்கள் 2 பேரோட லிப்ஸும் டச் ஆகிடும். நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் பார்த்துக்குவீங்க. தேவங்க ஷாக் ஆகிடுவாங்க. டக்குன்னு அவங்க லிப்ஸ் எடுத்துருவாங்க. அவங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் எந்திரிக்கிறதுக்காக கை கொடுக்குவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் அவங்க கை வந்துட்டு ப்ளீடிங்காக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன கட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கீழே விழும் போது உங்கள் தலை அடிப்படும்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் தலை கீழே கை வச்சுருப்பாங்க. அப்போ உங்களோட கிளிப்பால் அவங்க கை அப்படி கட்டாக இருக்கும். நீங்கள் அவங்க கையை ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணுவீங்க. பட் என்னன்னு தெரியல, அவங்க பாடியில் ஒரு மாதிரி ஸ்பார்க்கு. நீங்கள் ஏஞ்சி நின்றுட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு சார் சாரி சார், என்னால் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்த்து ஒன்றா இல்லையா, நான் அங்கே தண்ணி மேலே காலை வச்சு ஸ்லிப்பாகி விழுந்தேன், இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, இன்ஃபேக்ட் நான் தான் உனக்கு சாரி சொல்லணும், ஏன்னா என்னால் நீ கீழே விழுந்தல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்கே தண்ணி ஊற்றுந்தேன் நான் தான் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் இட்ஸ் ஓகே, நீ வேணும்னு ஊற்றலைல்ல, தெரியாமல் ஊற்றிட்ட, நானும் தெரியாமல் அது மேலே காலை வச்சு விழுந்துட்டேன், எதுக்காக இவ்வளோ பேனிக் ஆகுற அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வருவாங்க. வையன் எவ்வளோ நேரடி தண்ணி எடுத்துன்னு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நீங்களும் தேவங்க நின்றுக்கிறத பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நின்றுக்குவீங்க, ஒத்ரின்னுக்குவீங்க ஒரு மாதிரி. அவங்க என்னமோ ஆய்க்குதுன்னு நினச்சிட்டு உங்கள் கிட்டே ஓடி வந்துட்டு வையன் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பயந்துக்கு ரெடி அப்படின்னு கேட்குவாங்க. அது அது வந்து அது அப்படின்னு நினைக்குவீங்க. அப்போ தேவம் ஒன்றும் ஆகலைங்க, ஜஸ்ட் அங்கே தண்ணி இருந்துச்சு, நான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேன், என்னை காப்பாற்ற போய் அவங்களும் என் கூட சேர்ந்து விழுந்தாங்க, ஆனாலும் அவங்களால தான் நான் விழுந்துட்டேன்னு சொல்லி பயந்துன்னுக்குறாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அவள் அப்படி தான் சார், ரொம்ப பயப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அதுக்குள்ளேயோ ஜானுவோட மாமாவும் அங்கே வருவாங்க. தேயாங் நீ மாடி மேலே தானேடா இருந்த, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து தண்ணி குடிக்கலான்னு உள்ளே வந்தேன், சரி வாடா சாப்பிட்லாம், எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க போயிட்டு அந்த கிச்சன் டோர்கிட்ட நின்றுட்டு மறுபடியும் எதுக்கும் உங்களை பார்க்கணுன்னு தோணியிருக்கோ திரும்பி உங்களை பார்க்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின்னுக்குவீங்க. உங்களை பார்த்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போயிருப்பாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஃபுட்டு சர்வ் பண்ணின்னுக்குவீங்க அவங்களுக்கு டைனிங் டேபிள் கிட்ட. ஆனால் தேவங்க வந்துட்டு அடிக்கடி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க யாருக்குமே தெரியாமல். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு தடவை சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிருக்கும். அது எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன கேப்டன், ஃபியான்ஸையை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியல போல், அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடும். அது எதுக்குன்னு தெரியல, உங்கள் முன்னாடி ஃபியான்ஸேன்னு சொல்லிருந்து அவங்களுக்கு பிடிக்கல. டக்குன்னு உங்களை தான் பார்க்குவாங்க தேவங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி தான் நின்றுக்குவீங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெண்டு, நம்ம கேப்டன் நேத்தான் மிலிட்ரிலேருந்து வந்திருக்கா, அதுக்குள்ளே இவன் கல்யாணம்னு வந்துட்டான், அவன் ஃபியான்ஸை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு யார்டா ஃபியான்ஸை அப்படின்னு ஜோராக கத்திடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆனதை பார்த்து அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. மச்சா என்னடாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குவாங்க அவங்க ஃப்ரெண்டு. என்னடா அப்பத்துலேருந்து ஃபியான்ஸே நின்னுந்தா அப்படின்வாங்க. மச்சா அவள் உனக்கு ஃபியான்ஸே தானேடா, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுல்ல. ஆமாடா ஆக போகுது, இன்னும் ஆகலை, என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியான்ஸேன்னு சொல்லாதீங்க புரியுதா
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்குவாங்க, டேய் மச்சா மச்சா அப்படின்னு. பட் அது எதுவுமே காதிலே கேட்காம அப்படியே போயிடுவாங்க. இவனுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு, எப்போவுமே கலாய்க்கிற மாதிரி தானே இன்றைக்கும் கலாய்ச்சோ, அப்போல்லாம் சிரிச்சிட்டு சைலண்ட்டாக இருக்குவா, இன்றைக்கே இப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு கேட்குவாங்க. விட்றா, அவங்க 2 பேருக்கும் ஏதாவது சண்டை ஆயிருக்கோ, அதுக்கு தான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கா, இல்லைன்னா நம்ம தேங்க எப்போவுமே இப்படி ரியாக்ட் பண்ணதில்லைல்ல. என்னவோடா, எனக்கு என்னமோ லைட்டாக டவுட் இருக்குது, அவனுக்கு உண்மையாகவே லியா பிடிக்குமா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சுன்னுக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, ஹேய் வாடி நம்ம வெளியே போகலாம், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறது சரியில்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, இருடி என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சி நட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துன்னு போவீங்க. இதே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். அவங்களெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. தேவங்க வந்துட்டு ரூம்குள்ளே போனவங்க வெளியவே வரல. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டுக்குவீங்க. நைட்டும் ஆயிட்டுக்கோ, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு குளிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு கோம் பண்ணிக்குவீங்க. அப்போ சடனாக உங்கள் கண்ணு உங்கள் லிப்ஸ் மேலே போகும். அப்போ நீங்கள் உங்கள் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு மத்தியானம் நடந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துக்குவீங்க. ஏ பையன், ஒரு ஃபியான்ஸே இருக்கிற உரையாடி போய் கிஸ் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் ஒன்றும் வேணும்னு கிஸ் பண்ணல, அவங்க ஸ்லிப்பாகி விழும்போது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, அதுவும் இல்லாமல் அதெல்லாம் யாரும் கிஸ்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணார், ஃபியான்ஸேன்னு தானே சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 மாதத்தில் என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு வேறு சொன்னாங்க இல்லை, அப்போது ஃபியான்ஸேன்னு சொன்னால் என்ன தப்பு, அதுவும் இல்லாமல் என்னையே எதுக்காக அவர் முறைச்சிட்டு இருந்தார், ஒருவேளை நான் அவரை கீழே விழ வச்சுட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்காரா. ஏ பையன், உன் லைஃப்லேயே உனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, அதில் அடுத்தவங்க பிரச்சனைலாம் எதுக்கடி யோசிச்சுன்னுக்கிற, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் முன்னாடி மட்டும் போயிடாத அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினச்சின்னுக்குவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேயம் அவங்க பாத்ரூம்குள்ளே குளிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. மிரர் முன்னாடி நின்றுட்டு அவங்களே பார்த்து அவங்க லிப்ஸை டச் பண்ணி, எனக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது, இப்பத்துலேருந்து மத்தியானம் நடந்த அதே இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வந்துன்னுக்குது, கண்ணை முன்னா அவள் ஃபேஸ் தான் வருது, அவள் என் கை பிடிச்சப்போ எப்போவுமே நான் அந்த கையை பிடிச்சிட்டே இருக்கணும் போல தோணுச்சு, இந்த மாதிரி என்றைக்குமே லியாக்கிட்ட ஃபீல் ஆனதே இல்லை, லியாக்கிட்ட இருக்கட்டும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் ஆகலை, அவளோட அந்த இன்னசென்ட் ஃபேஸு கண் எதுவுமே என்னால் மறக்கவே முடியல, இது என்னை எங்கே கொண்டு போய் விட போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. இப்படி டைமு ஸ்கிப் ஆகிருக்கோ. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகிருக்கோ. இன்றைக்கி ஈவினிங் ஜானுவோட அக்கா கல்யாணம். நீங்கள் எல்லாருமே ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. என் பையன் வாடி கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் வரல ஜானு, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, ஏய் நான் தனியாக எப்படி போட்டோம் அப்படின்வாங்க. தனியாக போகாத, வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போ, ஆனால் நான் வரல அப்படின்னு சொல்வீங்க. எதுக்காக பையன் இவ்வளோ பயப்படுற, அதான் நேற்று அவங்களே சொல்லிட்டாங்க இல்லை, அது அவங்களோட தப்புன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்படலடி, எனக்கு இங்கே நிஜமாகவே வேலை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களையே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவங்க வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக, டே மச்சா பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, இன்னும் இல்லைடா, எதுக்கு கேட்குற? அப்போ அவங்க அம்மா, எதுக்குடா கேட்குவா, அவனுக்கு பசி எடுத்துனுக்குது இல்லையா தேயாங் அப்படின்வாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு, ஆமாம் ஆண்டி, நேற்று மத்தியானம் நம்மக்கிட்ட கோச்சிட்டு ஏஞ்சி போய் ரூமில் உக்காந்துவேன், நேற்று நைட்டு கூட டின்னருக்கு வரல, இன்றைக்கி காலையில் தான் வரா பசி எடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது கார் ஹாங் ஆகிற சவுண்ட் வரும். சடனாக தேவங்களோட ஃபேஸில் பிரைட் ஸ்மைலு, டேய் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டோர் பக்கம் பார்க்குவாங்க. அப்போது ஜானு வந்துட்டு உள்ளே வந்துன்னுக்குவாங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு. அவங்க பின்னாடியே இன்னொருத்தர் வருவாங்க. பாவம் நம்ம தேவங்க தெரியாது நீங்கள் வந்துடலன்னு, ஆனால் உங்களுக்காக வெயிட் பண்ணி டோர் சைடே பார்த்துன்னுக்குவாங்க. வட மச்சா பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு, பசி நின்றுதியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. எல்லாருமே டைனிங் டேபிள் கிட்டே போயிருப்பாங்க. தேவங்க வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெதுவாக ஜானுக்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. அப்போ அவங்க, என்ன சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்வாங்க. அவங்க, இல்லை சார், அவளுக்கு வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் தனியாக வந்தேன். எதுக்கு கேட்குறீங்க சார்?
இல்லை, நேற்று ரொம்ப பயந்து நின்றாங்களே, அதனால தான் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்காக. அவள் நல்லா இருக்கா சார். அவள் எப்போவுமே அப்படி தான் சார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துனுக்குவா. சரி வாங்க சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வெளியே போயிடுவாங்க கிச்சன்லேருந்து. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி, எதுக்காக பையன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னு. இன்னொன்று அவங்கள பார்க்குறதுக்காக இவங்க ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வராதது இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்திருக்கோ. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஈவினிங்கும் ஆகிடும். ஃபைனலாக கல்யாணம் நடந்துருக்கோ. பட் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்குவீங்க தேவங்க கண் முன்னாடி வர்றது. அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களே தான் தேடி இருப்பாங்க. தேவங்க அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வரும். அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு உள்ளே வரும்போது யாரோ ரொம்ப சத்தமாக பேசின்னுக்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்கும். ஸோ அவங்க அந்த சவுண்டு வர டைரெக்ஷன்லேயே போவாங்க. பார்த்தா அங்கே நீங்கள் நின்றுக்குவீங்க, உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஆனால் உங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் யார் நின்றுக்கிறாங்கன்னு தேவங்க தெரியாது. ஏன்னா அவங்க பேக் சைடு தான் ஃபேஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் அழுவுறதை பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை நினச்சி கிட்ட வர போவாங்க. பட் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க அங்கேயே சைலண்ட்டாக நின்றுடுவாங்க ஒரு வால் பக்கத்தில். அப்பா, கல்யாணத்துக்காகவாவது குடிக்காமல் வந்திருக்கலாம் இல்லை, எதுக்குப்பா இப்படி குடிச்சிட்டு வந்து கலட்டை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்வீங்க. அப்போ அவங்க, இது பாரு, நான் ஒன்றும் கல்யாணத்துக்காக வரல, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கொடு அப்படின்வாங்க. என்கிட்ட ஏதுப்பா பணம்? இதை பாரு, என்கிட்ட போய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத வையன், எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு. இப்போ பணத்தை தரியா இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அப்பா சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லைப்பா, இருந்த பணம் எல்லாமே வீட்டு வாடிக்கை வீட்டு செலவுக்கே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி, உங்ககிட்ட பணம் தான் இல்லைல்ல, இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்வாங்க. அப்பா தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க, இது அம்மாவோட கடைசி ஞாபகம்ப்பா, என்கிட்ட இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அம்மா ஞாபகார்த்தமாக, இதை எடுத்துடாதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவீங்க. உங்கள் அம்மாவே போய் சேர்ந்துட்டா, அதான் நீ பிறக்கும் போதே உங்கள் அம்மாவை முழுங்கிட்டு தானே பிறந்த, இப்போ மட்டும் என்ன ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிற, அந்த செயின் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா, இப்போ எடுத்து தரியா இல்லை நானே எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செயின் மேலே கை வைக்குவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இதை பாருங்கப்பா, இந்த செயின் மட்டும் நான் எடுக்க விட மாட்டேன், இது அம்மாவோட செயின்வீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களையும் முறைச்சி பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணுறதுக்கு கை எடுக்குவாங்க. நீங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குவீங்க, பார்த்தா தேவங்க வந்துட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சி உங்கள் எதிரில் நின்றுக்குவாங்க. யாருங்க நீங்கள், ஏன் கை எதுக்காக பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க உங்கள் அப்பா. நான் யாராக வேணுமா இருந்தாலும் இருந்துட்டு போகிறேன், அந்த பொண்ணு மேலே எதுக்காக கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க தேவங்க. அவள் என்னோட பொண்ணு, அவளை அடிப்பேன் உதைப்பேன், ஏன் கொலை கூட பண்ணுவேன், நீங்கள் யாருங்க கேட்குறதுக்கு அப்படின்வாங்க. அப்போ தேவங்க உங்கள் அப்பாவே முறிச்சு பார்த்துட்டு, நீங்கள்லாம் ஒரு அப்பா, பணத்துக்காக உங்கள் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்களே, நான் நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுக்கினேன், பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுறது அவங்க அப்பா கிட்டே தான், ஆனால் உங்கள் மாதிரி அப்பா இருந்தால் பாவம் அந்த பொண்ணுங்க. ஆமாம், நீங்கள் யாருங்க இவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, உங்களுக்கோ அவளுக்கோ ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக. நீங்கள் வந்துட்டு அப்பா அப்படின்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்கள் அப்பாவையே முறிச்சு பார்த்துட்டு, ஒரு அப்பாவால் தான் பொண்ணை பற்றி இவ்வளோலாம் கேவலமாக யோசிக்க முடியுமான்னு உங்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கினேன். தெரிஞ்சுக்கினீங்களா, சரி இப்போ கிளம்புங்க, நானும் என் பொண்ணு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம், பேசுங்க பேசுங்க, நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப நாளாக யாருமே அரெஸ்ட் பண்ணாமல் கையெல்லாம் அரிக்குதுன்னு சொன்னான், அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க முன்னாடி போயிட்டு உங்கள் 2 கையை ஜோடிச்சிட்டு, சார் வேணாம் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க, எங்கள் அப்பா எப்போவுமே அப்படி நடந்துக்கிறதில்ல, இன்னைக்கு என்னமோ அப்படி நடந்துக்கிட்டாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்களையே பார்த்துக்குவாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, சார் அவள் சொல்கிறது உண்மைதான், இன்றைக்கி மட்டும்தான் ஏதோ அப்படி நடந்துக்கிட்டேன், இன்னொரு தடவை அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்வாங்க. அப்போ தேவங்க உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, உங்கள் பொண்ணுக்காக உங்களை சும்மா விடுறேன், இன்னொரு தடவை அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அப்பா, சரி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிடுவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அழுந்து நின்றுக்குவீங்க. அப்போ தேவங்க உங்கள் கையை பிடிச்சி,
அங்கேயே உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்து தருவாங்க. இந்தா தண்ணி குடி அப்படின்னு நீங்கள் அந்த தண்ணி பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்வீங்க. பற்றியா எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை எங்கள் அப்பாவை நீங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுக்கலல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ தேயாங் நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் முன்னால் ஆக்சுவலி எனக்கு போலீஸ் ஃப்ரெண்டே இல்லை, நான் சும்மா உங்கள் அப்பாவை பயன்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் தலையை தூக்கி தேயாங்க பார்ப்பீங்க. தேயாங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க உங்களையே பார்த்து. இதை பார்வையன் இன்னசென்ட்டாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆனால் இப்படி எல்லாரும் உன் இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்க விடாத. சுச்சுவேஷன்ஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோ வையன். அப்யூஸ் பண்ணுறவங்க யாராக வேணுமா இருந்தாலும் இருக்கட்டும், சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே வருவாங்க. ஏ வையன் என்னாச்சு, எதுக்கு அழுற, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குவாங்க. அது ஒன்றும் இல்லை அவங்க அப்பா அப்படின்வாங்க தேயாங். அதுக்குள்ளே அந்த மனுஷனா, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க, என்ன பண்ணாங்க வையன், உனக்கு மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா, காசு கேட்டாங்களா அப்படின்வாங்க. நீங்கள் சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. அவருக்கு என்ன தான் வேணுமா உங்ககிட்டேருந்து, அதான் உன் லைஃபை பால் பண்ணிட்டாங்க இல்லை, இன்னும் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்ககிட்ட, எதுக்காக அவங்க உன்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த நரகத்தில் உன்னை தள்ளுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவது உன்னை சந்தோஷமாக இருக்க விடல இல்லை அப்படின்னு உளறின்னுக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்டு. தேவங்க உங்கள் ஃப்ரெண்டையே கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க என்ன சொல்லின்னுக்கிறாங்கன்னு தேவாங் புரியல. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்குவீங்க. தேவாங்க்கு எங்கே தெரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு, ஏய் ஜானு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, இவர் தான் வந்து கரெக்டான டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜானு தேயாங்க பார்த்துட்டு தேங்க்யூ சார், அப்போ தேயாங் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கிறது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயோ வெளியிலேருந்து யாரும் உங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. நீங்களும் எல்லாம் உள்ளே போயிடுவீங்க. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கோம். டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பின்னுக்குவீங்க. ஏன்னா உங்கள் அப்பா ஃபஸ்ட்டே சொல்லிட்டுக்குவாங்க கல்யாணம் நெக்ஸ்ட் டே வந்துடணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்குன்னு காரில் போய் உக்காருவீங்க. ஜானு கூட உங்கள் கூட வந்துன்னுக்குவாங்க உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது சடனாக உங்களுக்கு தேயாங் ஞாபகம் வரும். ஏய் ஜானு, நேற்று எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லை, அவங்களுக்கு நான் தேங்க்ஸே சொல்லடி, கடைசியாக ஒரு தடவை அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடவா, திரும்ப நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம் அவங்கள அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காரை திருப்பி கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் ட்ரைவ் பண்ணின்னு போவாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் ரீச் ஆகிருப்பீங்க. அங்கே எல்லோரும் இருப்பாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஹாய் ஜானு, ஹாய் வையன், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் தான் காலையிலே வந்துருச்சே அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜானு ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் கொடுக்க வரல சார், ஆக்சுவலி இவள் உங்ககிட்ட பேசணுன்னு சொன்னான், அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். ஏங்கிட்டியா, என்ன வையன் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி பார்க்குவீங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சா அவளை மேலே கூட்டிகிட்டு போய் பேசுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் சரி வா நம்ம டெரஸ் மேலே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க மேலே. நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு அவங்க பின்னாலே போவீங்க. என்ன சொல்லு அப்படின்வாங்க. அது வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேங்க அப்படின்னு சொல்வீங்க. தேங்க்ஸா, எதுக்கு? எங்கள் அப்பா கிட்டேருந்து நேற்று இந்த செயினை காப்பாற்றினீங்கல்ல, எங்கள் அம்மாவோட ஞாபகமாக இது ஒன்று தாங்க என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தேயாங்க பார்க்குவீங்க தலையை தூக்கி. என்னை இவ்வளோ நேரம் ஹெட் டவுன் பண்ணி தான் பேசின்னுக்குவீங்க. பார்த்தா தேயாங்க வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் உங்கள் கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங் உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. இல்லை அன்றைக்கி நம்ம விழுந்தப்போ என் தலை பின்னாடி உங்கள் கையை கொடுத்தீங்க இல்லை, அப்போ என் தலையில் இருந்த கிளிப்பால் உங்கள் கை கடிபட்டுச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் பரவாயில்லையே, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அந்த அடியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை வையன், அதெல்லாம் ரொம்ப சின்ன அடி. ஆஸ் அ சோல்ஜர் என்னென்ன மாதிரி அடியெல்லாம் பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேயாங்கே பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தேயாங் வந்துட்டு மிலிட்ரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் வையன் ஆக்சுவலி நான் இங்கே ஒரு 2-3 நாள் தங்கலான்னு இருக்கேன், எனக்கு இந்த வில்லேஜ் சுற்றி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து சார் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போயின்னுக்கிறேன் சார், அதனால் ஜானு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு
ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஜானு உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே வில்லேஜ் எல்லாம் சுற்றி காமிச்சிருப்பாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லி சும்மா ஆகிட்டுக்குவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்போ ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துங்கோ. ஜானு வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்குவாங்க. இது தேவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு, என்ன ஜானு ஒரே நாளைக்கு டயர்ட் ஆகிட்டியா, உன்னால் முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இல்லை சார் அதுக்கு இல்லை, என் ஃப்ரெண்டு வயன் இருக்கால அவளுக்கு நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணின்னுக்கிறேன். காலையிலலாம் ஃபோன் ரிசீவ் பண்ணல, நானும் பிஸியாக இருப்பான்னு சும்மா ஆகிட்டேன். பட் இப்போ கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் மேபி பேட்ரி ஏதாவது லோ இருக்கோ. இல்லை சார் எனக்கு என்னமோ சரியாக தோணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தால் அவங்க வீட்டுக்கிட்டே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே வீட்டுக்கிட்ட தான் வந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் வீடு வந்துட்டு லாக் ஆகிருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி உக்காந்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க, பாட்டி பையன் வீட்டில் இல்லையா அப்படின்வாங்க. அந்த பாட்டி அவங்களே பார்த்துட்டு, ஓ ஜானுவா, என்ன ஜானு உனக்கும் இந்த விஷயம் தெரியாதா, இன்னைக்கு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானு வந்துட்டு ஃபுல் ஷாக்காக, என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவள் கல்யாணம் அடுத்த மாதம் தானே இருந்துச்சு, எனக்கு என்னமோ தெரியலம்மா, திடீர்னு அவன் அப்பாக்குறானே அவன் வந்து அவளை தரான்னு இழுத்துன்னு போய் ஏதோ ஒரு காரில் கூட்டிகிட்டு போனாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பாவமா அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டா, இப்போவோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி. ஜானு வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு அங்கே கீழே விழுந்துடுவாங்க. தேவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிற்க வைக்குவாங்க. ஜானு காம் டவுன், எங்ககிட்ட சொல்லு என்ன நடக்குதுங்க, எனக்கு கிளியராக சொல்லு அப்படின்வாங்க. அப்போ ஜானு தேவங்கியை பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டுக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் கண்டிப்பாக காப்பாற்றலாம், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜானு வந்துட்டு, பையனுக்கு அம்மா இல்லை சார், அப்பா மட்டும்தான். ஆனால் அந்த அப்பா இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். இப்போ பொறுக்க மொத்தம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி இவளை எப்போவுமே கொடுமைப்படுத்துவாங்க. அவளை படிக்கிறது கூட விடல சார், 12th ஸ்டாண்டர்ட் தான் படித்தா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த குடிப்பழக்கத்தால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க. இவ தான் துணி தச்சு அதில் வர காசில் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணின்னு இருந்தா சார். அவங்க அப்பா அவளுக்கு தெரியாமல் இந்த ஊரில் ஒருத்தருக்கும் அவங்ககிட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அவன் நல்லவ கிடையாது சார், வெறும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்க அப்பாவால் அவங்ககிட்ட வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்க முடியல. அவங்க அப்பாவை மிரட்ட வந்தப்போ என்னை பார்த்துருக்கான். அப்போது நீ காசு திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டிருக்கா. இவங்க அப்பாவும் இருக்காங்களே, ஆனால் பேய் ஊன்னு சொல்லிட்டாங்க சார். அவன் நல்லவனே கிடையாது சார், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோ அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி கொடுமைக்கார சார். அதுவும் இல்லாமல் அவன் நம்மளை விட ரொம்ப பெரியவன். அவன் பொண்ணு வயசில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல சார். அடுத்த மாதம் தான் அவளுக்கு கல்யாணம் இருந்தது, என்னன்னு தெரியல, இன்னைக்கு திடீர்னு அவளுக்கு கல்யாணம்ன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க வந்துட்டு ஷாக்கா, இதுக்கு பையன் எதுவும் சொல்லியா அப்படின்னு கேட்குவாங்க. அவள் என்ன சார் சொல்லுவா, அவங்க அப்பாவுக்காக அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா சார், ப்ளீஸ் சார் எப்படியாவது அவளை காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயம், சரி அழாத, உனக்கு அவங்க வீடு அட்ரஸ் தெரியும்ல அப்படின்னு கேட்பாங்க. தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, டே மச்சா போலீஸுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானுவை கூட்டிகிட்டு எல்லாருமே போவாங்க. அங்கே பார்த்தா வையன் வந்துட்டு அழுந்துட்டு ரெடியாக இருக்குவாங்க. ஜானு பின்னாடி டோர்லேருந்து போயிட்டு, வையன் வாடி, நீங்கள் இருக்காத, எங்கேயாவது போயிடலாம். ஏய் ஜானு, நீ இங்கே என்னடி பண்ணுற, முதல்ல இங்கேருந்து போ, யாராவது உன்னை இங்கே பார்த்துட்டா உனக்கு ஆபத்துடி அப்படின்னு சொல்லி, நீ வராமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானு சொன்னால் கேளுடி, அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளேயும் வெளியே பயங்கரமாக கத்துற சவுண்டெல்லாம் வந்துனுக்கோ. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து ஓடி போய் பார்க்குறீங்க. தேயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே நின்றுக்குவாங்க. பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், அப்புறமா அவங்க அப்பா, அவங்க கேங் எல்லாருமே இருக்குவாங்க. அவங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பையனோட அப்பாவை பார்த்துட்டு, நீ எல்லாம் ஒரு அப்பா, காசுக்காக உன் வயசில் இருக்கிற ஒருத்தனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையா? என்ன அந்த மாதிரி வயசாக இருக்கு அவங்களுக்கு? என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணை விட 10 வருஷம் 15 வருஷம் பெரியவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்குவாங்க. ஏன் அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழலையா?
அப்படின்வாங்க. அப்போ தேயாங், போதும் நிறுத்து, உன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக இந்த மாதிரி கேவலமான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காத, உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து கூட பேசக்கூடாது, ச்சே அப்படின்வாங்க. அப்போது அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க இருக்குவாங்க இல்லையா, அவன் வந்துட்டு, இதை பாருங்கள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கும் பையனுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் எதுக்காக இப்படி ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஓ, நீ தானா அந்த பெரிய மனுஷன், உன் பொண்ணு வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இதை பாரு, சும்மா ஒன்றும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ கொடுத்துட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க அவங்க பல்ல கடிச்சி, ஏய் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு அவள் ஒன்றும் பொருள் இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை பாரு, நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசின்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக இருந்தால் எனக்கு என்னடா, இவ்வளோ கேவலமானவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கூட இல்லை, நான் இங்கே வந்துக்கிறது இந்த பொண்ணை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ பையனோட அப்பா, இதை பாரு, அன்றைக்கி என்னை போலீஸுன்னு சொல்லி மிரட்டிட்டேன், இப்போது நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா, உன் போலீஸால் கூட இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்வாங்க. அப்போ தேயாங் பையனோட அப்பாவையே பார்த்துட்டு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதை பாரு, நீ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்த, எவ்வளோன்னு சொன்னால் நான் அதை திருப்பி கொடுத்துறேன், அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க தேயாங். அப்போ அவங்க, சேச்சே எனக்கு பணம்லாம் தேவையில்லை தம்பி, எனக்கு தேவையே அந்த பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு எங்கன்னா கிடைக்குமா அப்படின்வாங்க. தேயாங்க்கு பயங்கர கோவம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியாக ஒரு பஞ்ச் கொடுக்குவாங்க அவனோட ஃபேஸ் மேலே. அவங்க லிப்ஸ் ப்ளீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவன் லிப்ஸை தொடச்சிட்டு, நீ என்னை எவ்வளோ வேணுமாந்தாலும் அடி, ஆனால் அந்த பொண்ணை நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், அந்த பொண்ணு கூட ஜாலியாக அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பஞ்ச் கொடுக்குவாங்க தேயாங், அவங்கள பேச விடாமல். அவங்க சைடில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தேயாங் ஃப்ரெண்ட்ஸு தேயாங் எல்லாமே அடிச்சுக்குவாங்க. நீங்கள் போயிட்டு ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குவீங்க. அப்போ எல்லோரும் ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் தேயாங்க பார்த்துட்டு, இதை பாருங்கள், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்வீங்க. அப்போ தேவன் உங்களே பார்த்துட்டு, நீ என்ன லூஸா, பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி மனசு வருது, அவன் ஒரு கிரிமினல் வையன், பரவாயில்லைங்க யாராவது இருந்துட்டு போட்டோம், என் தலையில் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்படணும்னு இருந்தால் நான் பட்டுக்கிறேன். அப்போ ஜானு, ஏய் பைத்திய காய்ச்சி மாதிரி பேசாதடி, உன்னை காப்பாற்றுறதுக்காக அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுக்குறாங்க. வேணாம் ஜானு, எனக்காக யாரும் கஷ்டப்படுறது வேணாம், நான் ஒன்றும் கேட்கலல்ல, உங்களெல்லாம் வந்து என்னை காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்து உங்கள் கையை பிடிக்குவாங்க. பையன் சொன்னால் கேளு, இங்கேருந்து நடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் விடுங்க, என் கை விடுங்க அப்படின்னு சொல்லினுக்குவீங்க. அதுக்குள்ளேயோ பையனோட அப்பா வந்து அவங்க கை பிடிச்சிட்டு, நடுவையன் முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணுவாங்க. அப்போ தேவம், அவள் வரமாட்டா, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பையனோட அப்பா, நீ யார் என் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அந்த மனை மேலே உட்கார வச்சுருவாங்க. அங்கே எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துன்னுக்கோ. தேயாங் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சும்மா சைலண்ட்டாக நின்றுன்னு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. தாலியை எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுக்க போவாங்க. அப்போ சடனாக ஒருத்தவங்க வந்து அந்த தாலியை பிடுங்கி பையன் கழுத்தில் கட்டிடுவாங்க. எல்லாருமே டோட்டலாக ஷாக் ஆகிடுவாங்க. வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அந்த தாலி கட்டுந்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தேவாங் தான். இப்போ என் பொண்டாட்டி எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் எந்திரி அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருப்பீங்க. ஜானு தான் வந்து உங்களை எழுப்புவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸாக ஆகும் உங்களுக்கு தாலி கட்டிட்டாங்க தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவங்கள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. நீங்களாம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கீங்க. தேயாங் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததுலேருந்து மாடி மேலேயே இருப்பாங்க, கீழே வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஜானு கூட ஹால்லேயே இருப்பீங்க. ஜானு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜானு, போ, அவர் மேலே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலே போவீங்க. ரூம் டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூம்குள்ளே வந்து வாய்ஸஸ் கேட்டுன்னுக்கோ. அதாவது தேயாங் அவங்களோட ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ நீங்கள் அந்த டோர்கிட்டே நின்றுடுவீங்க. எதுக்குடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, உங்கள் அம்மா பற்றி தெரியும் தானே, அவங்க எப்போவுமே பையனை அவங்க மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் உனக்கு ஃபியான்ஸே இருக்கா, அடுத்த மாதம் உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்டு. அவளுக்கு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால்
என்ன ஆகும்னு நினச்சாலே உடம்பெல்லாம் ஒத்துருதுடா மச்சா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, ஆமாடா மச்சா, லியா வந்துட்டு ரொம்ப பொசசிவ். அவளுக்கு பையனை பற்றி தெரிஞ்சிச்சின்னா பையனுக்கு தாட ஆபத்து. ஏய், நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாத இருந்திருந்தா அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டுக்கும் தெரியுமா அப்படின்வாங்க தேயாங். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ மட்டும் அவள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமா? என்னடா பேசுகிற தேயாங், இதுனா அவ்வளோ சின்ன விஷயமா? தாலி கட்டிருக்கேடா நீ அவளுக்கு. உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமாடா அவனுக்கு அப்படின்வாங்க. இப்போ அவளை எங்கே தங்க வைக்கிற? அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் தான் அப்படின்வாங்க தேயாங். இல்லைடா, அவளை கூட்டிகிட்டு போய் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலை. இதை பாருடா, நான் அவளை தாலி கட்டிட்டேன், அவன் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிடா மச்சான், ஏதோ பண்ணு. ஆனால் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் எங்ககிட்ட கேளு, சரியா அப்படின்வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து கேட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடும். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் கீழே போவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, ஏய் பையன், என்னடி ஆச்சு, எதுக்கு அழுவுற? அவர் ஏதாவது திட்டினாரா? என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இல்லடி எதுவும் நடக்கலை, எல்லா பிரச்சனையும் என்னால் தான். அவர் எந்த டைமில் என்னை பார்த்தாருன்னு தெரில, அவர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கினார். அப்பா சொல்கிறது உண்மை தாண்டி. நான் அன்லக்கி. நான் யார் லைஃப்குள்ளே போனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? நீ ஏதாவது சொன்னியா அவங்களுக்கு உனக்கு தாலி கட்டுறதுக்கு? இல்லை தானே? முதல்ல செய்யாத தப்புக்கு உன் மேலே பழி போட்டுக்கிறத கம்மி பண்ணு அப்படின்வாங்க. அதுக்குள்ளே தேயாங் கீழே வருவாங்க. பையன் ரெடியா, கிளம்பலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேயாங்கே பார்த்துட்டு, சார் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், என்ன பேசுகிற நீ இங்கே எங்கே இருப்ப? நான் இங்கே எங்கேயாவது இருந்துக்கிறேன் சார், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ மறந்துருந்தா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ அஃப்கோர்ஸ் நீ என் கூட தான் இருந்தாகணும், நடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு, ஏ வையன், அவர் சொல்கிறது கரெக்ட் தாடி, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் நீ இங்கே தனியாக இருந்தால் உனக்கு ஆபத்து தான், அவர் கூட போகிறது தான் நல்லது வையன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி உங்களை தேயாங் கூட அனுப்பி வைக்குவாங்க. இப்போ நீங்கள் தேயாங் உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபுல் வைட் ஐஸில் அவங்க வீடை பார்த்துன்னுக்குவீங்க. தேயாங் உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னசென்ட்டாக அவங்க வீடை சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, வையன் உள்ளே போகலாமா இல்லை வெளியே நின்றுட்டு வீடை ரசிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போனால் வெளியில் விட பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க வீடு. அப்போது ஒரு பொண்ணு, அம்மா அண்ணா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடி வந்து தேயாங்க ஹக் பண்ணுவாங்க. அண்ணா ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேயாங், ஹேய் நீ எப்படி ஊர்லேருந்து வந்த அப்படின்னு கேட்குவாங்க. நான் நேற்று தான் வந்தேன் அண்ணா, சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு உனக்கு கால் கூட பண்ணல தெரியுமா? இவங்க வந்துட்டு தேயாங்கோட தங்கச்சி டீனாங்க. அவங்க ஹாஸ்டலில் படிச்சுன்னுக்குவாங்க. அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க வாய்ஸ் கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வெளியே வருவாங்க. லியா கூட வந்து தேயாங்க ஹக் பண்ணியிருப்பாங்க. மாமா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதை பார்த்தப்போ ஒரு மாதிரி பெயினாக இருக்கும் உங்கள் ஹார்ட்டில், பட் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. அப்போ தேயாங்கோட அம்மா உங்களை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டா, தேயாங் இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, அம்மா அது அது வந்து அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு, மேம் நான் வந்து ஒரு அனாதை சார், கல்யாணத்துக்கு வந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் என்ன இவர் தான் காப்பாற்றினார், அங்கே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்னை அவர் கூட இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் வந்துட்டு உங்களையே ஒரு மாதிரி கோவமாக பார்க்குவாங்க. அப்போ தேயாங்கோட அம்மா, ஹெல்ப் பண்ண சரி, வீட்டுக்கு எதுக்காக கூட்டிகிட்டு வந்த அப்படின்வாங்க. அப்போ தேயாங், மா பாவம்மா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அந்த ஊரில் பையனை தனியாக விட்டுட்டு வர்றது எனக்கு சரியாக தோணலை, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்கோட அப்பா, இருக்கட்டும் விடுமா, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கா, இவ்வளோ பெரிய வீட்டில் அந்த பொண்ணுக்கு ஒரு இடம் இல்லையா அப்படின்வாங்க. சரி அந்த பொண்ணை மேட் குவார்ட்டர்ஸில் தங்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், அம்மா ஏம்மா ஒன்றும் மேட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து தேயாங், எனக்கும் தெரியும், நீ எங்கேத்துலேருந்தே ஒரு பொண்ணை திடீர்னு கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே விடுனா என்னால் முடியாது,
அப்படியெல்லாம் யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவாங்க ஏதோ சொல்ல போவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல சார், நான் மேட் குவார்ட்டர்ஸில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அதே வீட்லேயே ஒரு சீனியர் மேட் இருப்பாங்க ஹேனான்னு சொல்லிட்டு, அவங்கள கூப்பிட்டுட்டு உங்களுக்கு மேட் குவார்ட்டர்ஸ் காமிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அவங்கள. பட் தியாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் மேட் குவார்ட்டர்ஸுக்கு போந்து. லியாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலைங்க. உங்களை முறைச்சி பார்த்துட்டு போயிருப்பாங்க அங்கேருந்து. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிக்குவீங்க. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு ஹேனா கிட்டே கேட்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு அதே மாதிரி செஞ்சுருப்பீங்க. எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேயாங்கோட அம்மா லியாவை தவிர்த்து. தேயாங் உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவாய்ட் பண்ணினே இருந்திருப்பீங்க. எப்போவுமே ஹேனா கூட இருக்கிறது, கிச்சன்லேயே இருக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணினே இருந்துக்குவீங்க. தேயாங் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுக்குவாங்க. தேயாங்கோட அம்மாவும் லியாவும் உங்களை மேட் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்குவாங்க வீட்டில். ஆனால் தேயாங்கோட தங்கச்சி டீனா வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் இப்போ கிச்சனில் வேலை செஞ்சுருக்குவீங்க. அப்போது ஹேனா, ஐயோ எண்ணெய் தீர்ந்துருச்சு பையன், நான் ஸ்டோர் ரூமில் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அக்கா நீங்கள் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி நேராக போய் லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உள்ளே போய் ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு என்ன தெரியுக்குவீங்க. பட் ஸ்டோர் ரூம் டோர் வந்துட்டு லாக் ஆகிற சவுண்ட் கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக பேனிக் ஆகிட்டு திரும்பி பார்த்தாக்கா தேவங்க நின்றுக்குவாங்க உங்கள் பின்னாடி. அப்போ நீங்கள், சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேவம், முதல்ல நீ என்னை சரண் கூப்பிட்றத நிறுத்து அப்படின்வாங்க. அப்போ உங்களை நான் எப்படி கூப்பிட்றது, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டு, ஆனால் சரண் கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து நிற்கிவாங்க. எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணின்னுக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணினில்லை சார், எல்லோரும் முன்னாடியும் உங்ககிட்ட நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்கள் அப்படின்வீங்க. அப்போ தேவங்க, ஏன் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம 2 பேரும் பேசினா ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் சார், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிய வர வையன். இன்றைக்கி சாயங்காலமே நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் நீ என் ஒய்ஃப்னு. என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல, உன்னை இப்படி எல்லோரும் மேடு மாதிரி ட்ரீட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அதை மட்டும் பண்ணிடாதீங்க, வேணாம் சார், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வந்து எப்படியோ யாருக்குமே தெரியாது. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க சார். ஏன்னா நான் உங்களுக்கு கரெக்டான மேட்சே இல்லை. நீங்கள் எங்கே, நான் எங்கே. நீங்கள் பேசாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. நான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் மேடாகவே இருந்துட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு உங்களை ஹார்ஷாக வாலுக்கு பின் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு. பட் உங்கள் 2 கையோ உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஹார்ஷாக டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க தேயாங். வேறு வழி தெரியாமல் நீங்கள் தேயாங் கால் மேலே ஜோராக மிதிக்குவீங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணி உங்களை விடுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவீங்க. என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங் மறுபடியும் உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு, இன்னொரு தடவை டிவோர்ஸ்ன்ற வார்த்தை உன் வாயில் வந்துச்சு, இதை விட பயங்கரமான பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுவேன். என்னை சரண் கூப்பிடுறது, அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண இன்றைக்கி வெறும் கிஸ்ஸோடு விட்டேன், நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி, உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவாங் ஃபேஸையே பார்க்குவீங்க. தேவாங் மறுபடியும் உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் தேவாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, எதுக்கு இவர் இப்படி பிஹேவ் பண்ணார், இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, நைட் ஆகிட்கோ, எல்லாருமே டின்னர் முடித்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிக்குவீங்க. அப்போ ஹேனா வந்துட்டு, ஏ வையன், நீ ட்ரெஸ்ஸுங்க வேணும்னு கேட்டிருந்தல்ல, எந்த ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, நானும் ஹெல்ப் பண்ணுற தள்ளு அப்படின்வாங்க. அக்கா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவாங்க. நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணியிருக்குவீங்க. டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க தேயாங். நீங்கள் வந்துட்டு ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. ஏங்க யாராவது பார்க்க போகிறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. பார்க்கட்டுமே, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகுது, அது இப்போவே தெரியட்டுமே அப்படின்வாங்க. ப்ளீஸுங்க
யாருக்காவது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங் வந்துட்டு உங்கள் நெக்கு கிட்ட வந்துட்டு உங்கள் ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணிவிட்டு, உன்னோட ஸ்மெல்லு அப்படியே என்னை பைத்தியம் பொறிக்க வைக்குதுடி அப்படின்வாங்க. உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு அவங்க சின்ன எடுத்துன்னு வந்து உங்கள் ஷோல்டர் மேலே வச்சுட்டு, ஹானாக்கிட்ட என்னமோ ட்ரெஸ் கேட்டுன்னு இருந்தியே என்ன அப்படின்வாங்க. அது ஒன்றும் இல்லை, சொல்ல போறியா இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை, நான் ஊர்லேருந்து வரும்போது வெறும் 2 ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன், என்கிட்ட மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸுங்க இல்லை, அதனால தான் அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்டிருந்தேன், என்கிட்ட சொல்லாமல் இருந்துச்சு இல்லையா வையன் அப்படின்வாங்க தேவம். அப்போ நீங்கள் சும்மா உங்களுக்கு எதுக்குங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வீங்க. இதை பாரு, நீ என் பொண்டாட்டி, என்கிட்ட கேட்காம இன்யார்கிட்ட போய் கேட்குவேன். நீ நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துன்னுக்கிறேன்னு தெரியல, ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னுக்கிறேன். நாளைக்கு காலையில் ரெடியாயிரு, நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகிறோம், புரியுதா அப்படின்வாங்க. எங்கள் வீட்டில் எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்லிட்டு வருவேங்க அப்படின்வீங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நீ காலையில் ரெடியாகிறத பாரு, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்போ என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயம் எனக்கு குட் நைட் கிஸ் கொடு, நான் விடுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்வீங்க. நம்ம 2 பேருக்கும் நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, ஆனாலும் மற்ற விஷயம்லாம் எதுவுமே நடக்கலை, அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது பண்ண விட அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும், ப்ளஷ் ஆகிடுவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, அதிகமாக வேலை செய்யாமல் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக திரும்புவாங்க, பார்த்தா டோர்கிட்ட யாரோ ஒருத்தர் நின்றுக்குவாங்க. அதை பார்த்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த மினி ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுற, எப்போ வந்த அப்படின்னு கேட்குவாங்க. நான் இங்கே தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், பட் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து உள்ளே வரத்துக்கே எனக்கு மனசு வரல, அதனால தான் இங்கே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தேவங்கோட தங்கச்சி தான். இதை பார்ட்டினா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாங்க தேவங். அப்போ அவங்க வந்துட்டு கையை காமிக்குவாங்க சைலண்ட் ஆருன்ற மாதிரி. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வையன்கிட்ட போவாங்க. வையன் ஃபுல்லாக ஹெட் டவுன் பண்ணி ஷிவர் ஆயின்க்குவாங்க. என்னை பாரு அப்படின்வாங்க. பட் நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. என்னை பாருன்னு சொன்னேன்ல அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளின்ச் ஆகிட்டு மெதுவாக தலையை தூக்கி அவங்கள பார்க்குவீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுக்கோ. இல்லை அண்ணி, உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஆனாக்கிட்ட எதுக்காக கேட்க போனீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வைட் ஐஸ்லேயே அவங்களே பார்க்குவீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு உங்களை அவங்க கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. டீனா, சும்மா தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பயமுறுத்திட்டியடி அப்படின்வாங்க. இதை பாரா, வந்து 2 நாள் கூட ஆள், அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு இவ்வளோ சப்போர்ட்டு. ஏன் அண்ணி இன்னும் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க? நேற்று நீங்கள் 2 பேரும் ஸ்டோர் ரூம்குள்ளே பேசுனது எல்லாமே நான் கேட்டேன். அதுக்கப்புறமா அண்ணா கிட்டே கேட்டேன், அண்ணா அங்கே நடந்தது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிச்சு. இன்னொரு விஷயமும் சொல்லிச்சு, ஆனால் அது நான் சொல்கிறத விட அண்ணாவே உங்ககிட்ட டைரெக்டாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவங்க பார்க்குவீங்க. தேவங்க உங்களே பார்த்துட்டு, அதுக்கு நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் எல்லாம் இப்போ ஷாப்பிங் மாலில் இருப்பீங்க. டீனா தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு. என்ன ஒன்றுன்னா, டீனாவும் லியாவும் வந்திருப்பாங்க உங்கள் கூட. உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் தேவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஏன் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் தேயாங் சஜஷன் கேட்டுக்குவாங்க, எடுத்துக்கிறதா வேணாவான்னு சொல்லிட்டு. பட் தேயாங்கோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலேயே இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸை பார்க்குவீங்க, பார்த்தா அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அம்மா இவ்வளோலாம் விலை கொடுத்து ட்ரெஸ்ஸு போடுவாங்களா என்ன, இதே பணத்தில் ஊரில் எல்லாம் 2 குடும்பம் வயிறு நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்த இடத்துலையே அந்த ட்ரெஸ்ஸை வச்சுன்னுக்குவீங்க. வச்சுட்டு திரும்பிங்க, பார்த்தா ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. தேயாங் உங்கள் பின்னாலேயே நின்றுக்குவாங்க. என்ன அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பிடிக்காத ட்ரெஸ்ஸை எதுக்காக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் எதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயும் டீனா வந்துட்டு, அண்ணி இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போடுறதில்ல அப்படின்வீங்க. அப்போது ட்ரை பண்ண தானே அண்ணி சொல்கிறேன். அப்போ தேயாங் கூட
ட்ரை பண்ணி பார் வையன், அதில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வெளியே வருவீங்க. தேயாங் உங்களை பார்த்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுவாங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை கீழே புல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கும். அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டுக்குவாங்க, உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. லியா வந்துட்டு என்னமோ சொல்லின்னுக்குவாங்க, பட் தேவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் உங்கள் மேலே தான் இருக்கும். லியா அதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களே பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டுக்கோ. நீங்கள் டீனாவை பார்த்துட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வந்துடுறேன், எனக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ டீனா ஸ்மைல் பண்ணிவிட்டு தேவங்கிட்ட போவாங்க. என்னன்னா அண்ணியோட அழகில் அப்படியே மயங்கிட்ட போல், என்னால் தான் அண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் ரொம்ப தேங்க்ஸ் டீனா அப்படின்வாங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேணாப்பா, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டா, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்துலேயே கூச்சி ஷோரூம் இருக்குது, அதுலேருந்து ஒரே ஒரு பேக் மட்டும் வேணும் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் சரி போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. டீனாவும் அங்கேருந்து போயிருப்பாங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு ட்ரையல் ரூம்குள்ளே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா பின்னாடி உங்கள் ட்ரெஸ்ஸை அன்சிப் பண்ணுறதுக்கு போடும்போது டீனா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ அவங்க இல்லை. நீங்கள் டீனா வருவாங்கன்னு வெயிட் பண்ணியிருக்குவீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு தேயாங் ட்ரையல் ரூம் கிட்டே வருவாங்க. பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கே டீனா இருந்தால் உள்ளே அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் டீனா வெளியே போயிட்டா, எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை என்னால் ட்ரெஸ்ஸு அன்சிப் பண்ண முடியல, யாராவது ஃபீமேல் ஸ்டாஃப் இருந்தால் அனுப்புகிறீங்களா. அப்போ தேயாங் ஸ்மோக் பண்ணிவிட்டு யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாக் ஆகும். நீங்கள் வந்துட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா டக்குன்னு தேயாங் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது லேடிஸ் ட்ரையல் ரூம் அப்படின்னு சொல்வீங்க. வெளியே போங்க, யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அதில் யாரும் பார்க்க மாட்டாங்க, திரும்ப அப்படின்வாங்க. வேணாம், நீங்கள் வெளியே போயிட்டு யாராவது ஃபீமேல் ஸ்டாஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் உங்களை பிடிச்சி வால் பக்கம் திருப்பி புஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வால்கிட்ட நின்றுக்குவீங்க. மெதுவாக உங்கள் முடியெல்லாம் எடுத்து ஒரு சைடில் போடுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் ட்ரெஸ்ஸு ஜிப்பர் மேலே அவங்க கை ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஃபுல்லாக ஷிவர் ஆகிருக்கும் உடம்பெல்லாம். நீங்கள் டைட்டாக கண்ணை மூடி நின்றுக்குவீங்க. அவங்க ஸ்லோவாக உங்கள் ட்ரெஸ்ஸை அன்சிப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிக்குவீங்க, ஏன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும்னு சொல்லிட்டு. தேயாங் உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் பேக் சைட் நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுன்னு அப்படின்னு சொல்லி இயர்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டைட்டாக பிடிச்சின்னுக்குவீங்க உங்கள் ட்ரெஸ்ஸை. உங்களை மெதுவாக திருப்பாங்க அவங்க சைடு. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணியே நின்றுக்குவீங்க. உங்கள் சின் பிடிச்சி உங்கள் ஃபேஸை மேலே தூக்குவாங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிருக்கும். அவங்க கண்ணு உங்கள் லிப்ஸ் மேலே விழும். அவங்க தம்புலேருந்து உங்கள் லிப்ஸை கேர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணதுலேருந்து உங்கள் லிப்ஸு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதுலேயும் இப்போது என் முன்னாடி என் ஒய்ஃபாக வேறு இருக்கியா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல வையன் அப்படின்னு உங்கள் கண்ணே பார்த்து சொல்லுவாங்க. ஸ்லோவாக உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆகிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த தடவை அந்த கிஸ் வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும். அந்த கிஸ் ஃபுல்லாக லவ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. தேயாங் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணுவாங்க. உங்கள் வேஸ்ட் பிடிச்சி அவங்க கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. அப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணி உங்களையே பார்த்து பையன் ஐ வாண்ட் டு மேக் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேயாங்கே ஃபுல்லாக ஷாக்காக பார்த்துட்டு நம்ம ட்ரையல் ரூம்குள்ளே இருக்கோம், இங்கே வேணாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு பயப்படாத வையன், நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் மூமெண்ட், நம்ம 2 பேர் பெட்ரூம்குள்ளே தான் நடக்கும், இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் உங்கள் லிப்ஸ் மேலே ஒரு பெக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஷை ஆகிடும். நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போயிருப்பீங்க. டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். தேயாங் வந்துட்டு சைக்கிள் கேப்பில் நீங்கள் தனியாக கிடைச்சா உடனே கிஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்கள் லிப்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டுக்குவாங்க. வீட்டில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆகிட்டுக்குவீங்க. தேவங்களோட அப்பா, தங்கச்சி, அப்புறமா தேவங்களோட அக்கா, அவங்க வந்துட்டு எப்பயாவது தான் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வேறு வீட்டில் இருக்குவாங்க. எக்ஸப்ட் தேவங்களோட அம்மா லியா, இவங்க 2 பேருக்கும் இன்னும் உங்களை சுத்தமாக பிடிக்காது. இப்போ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க, நீங்கள் சர்வ் பண்ணியிருக்குவீங்க. அப்போ தேவங்களோட அம்மா தேயாங் நீ மறுபடியும் ஊருக்கு எப்போ கிளம்புற அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வீக்மா அப்படின்னு சொல்லுவாங்க தேயாங். நீங்கள் சர்வ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தேயாங்கே பார்க்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டுக்கும், ஏன்னா அவங்க விட்டுட்டு ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லி. தேயாங்கும் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும், நைட்டும் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்குவீங்க.
அப்போ தேவங்க உள்ளே வருவாங்க. எங்க இவ்வளோ நேரத்தில் எங்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டுன்னே இருக்கிறீங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணி வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். என்னங்க பண்ணியிருக்கிறீங்க, விடுங்க என்ன அப்படின்னு சொல்வீங்க. பட் தேவங்க உங்களை தூக்கிட்டு அப்படியே வெளியே போவாங்க. என்னை எங்கே தூக்கிட்டு போயிருக்கிறீங்க, யாராவது பார்க்க போகிறாங்க, விடுங்க என்ன அப்படின்னு சொல்வீங்க. கொஞ்ச நேரம் சைலண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவங். அப்படியே தூக்கிட்டு உங்களை அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை கீழே விட்டுட்டு அவங்க ரூம் டோர் லாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். என்ன பண்ணியிருக்கிறீங்க, இப்போது என்னை எதுக்காக இந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்வீங்க. அன்றைக்கி சொன்னேன் இல்லை, நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் டைம் என் ரூம்குள்ளே தானே அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்வீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு லவ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்குவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை பற்றி தெரியாது. நம்ம 2 பேரும் இப்படி ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்தா என்ன தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் நான் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாங்க நீங்கள் போனதுக்கப்புறமா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமாவே நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம் அப்படின்னு சொல்வீங்க. 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க தேயாங். நீங்கள் தேயாங்கே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் அதை ரியலைஸ் பண்ணல. எப்போ உன் கழுத்தில் வேற ஒருத்தர் தாலி கட்ட வந்தானோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக நின்றுக்குவீங்க. நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் எனக்கு சாமி மாறுதீங்க. என் லைஃப்பில் திடீர்னு வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக இருக்கிறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது மொத்தத்தையும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஐ லவ் யூ டூன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா அப்படின்வீங்க. அப்போ தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ வயன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே உங்களோட ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு ஹவர் ஆகிட்டு உங்கள் லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜை 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன ஒன்றுன்னா அந்த மனுஷன் உங்களை பாவம் நைட் ஃபுல்லாக தூங்க விட்டுருக்க மாட்டாங்க. நீங்கள் செம்ம டயர்ட் ஆகிட்டுக்குவீங்க. உங்களால் நடக்க கூட முடிஞ்சிருக்காது. அவங்க தான் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணி உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பாங்க. தேயாங்க உங்களை அவங்க ரூமில் தங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் அடம் பிடிச்சி உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. மார்னிங் வந்துட்டு உங்களால் முடியவே முடியாது, நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணியிருக்குவீங்க. அப்போ தேயாங்கோட தங்கச்சி என்ன ஆச்சு வயன் அப்படின்வாங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, நானும் காலையிலேருந்து உங்களை அப்சர்வ் பண்ணின்னுக்கிறேன். காலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா, நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு நடந்துன்னுக்கிறீங்க அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேவங்கே முறிச்சு பார்த்துட்டு ஆமாட்டினா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன், கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, எதுக்காக நீ வேலை செய்கிற, போ நீ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்வாங்க. தேவங்கோட அப்பா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு தேவங்கோட அம்மாவையே பார்க்குவீங்க. அப்போ அவங்க அதான் எல்லோரும் சொல்லிட்டாங்கல்ல, போ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஹெட் நாட் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. நீங்கள் டயர்டாக படுத்துன்னுக்குவீங்க. தேவங்க உங்கள் ரூம்குள்ளே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களை புல் பண்ணி பேக்கப் பண்ணி அவங்களும் படுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் எங்க போங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, இப்போ உனக்கு எப்படி இருக்குது பெயின் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இப்போ கேளுங்க, நான் நேற்று நைட் எவ்வளோ கெஞ்சினேன் போதுங்கன்னு, விட்டிங்களா நீங்கள், என்னடி பண்ணுறது, என் ஒய்ஃப் அவ்வளோ ஹாட்டாக இருக்கா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு போய்ட்றேன். என் மிலிட்டரி சர்வீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் அவளை நான் மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும். நீங்கள் எந்திரிச்சு உக்காருவீங்க. தேவங்க ஏஞ்சி உக்காந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்வாங்க. ஏங்க நீங்கள் இல்லாமல் நான் தனியாக எப்படிங்க இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு கேட்பீங்க. இதை பார் பையன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5-6 மாதம் சர்வீஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறமா நான் வந்துடுவேன். அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க கிட்டெல்லாம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிவிட்டு
நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னவோ சொல்ல வருவீங்க, பட் உங்கள் ரூம் டோர்கிட்ட என்னமோ விழுற சவுண்ட் கேட்கும். உங்கள் 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. யாராக இருக்கும்னு சொல்லிட்டு தேவங்க போய் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக். அவங்க எதிரில் இருக்கிறவங்க தேவாங்க முறிச்சு பார்த்துன்னுக்குவாங்க. தேவாங்க எதுவும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும், என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் தேவாங்கிட்ட போயிட்டு ஏங்க இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் கண்ட டியர்ஸோட தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனை யார் கேட்டுக்குனாங்க? வீட்டில் இருக்கிறவங்க இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரை ஒன்றா வாழ விடுவாங்களா, இல்லை இவங்க 2 பேரை பிரிச்சிடுவாங்களா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.